அனைவருக்கும் வணக்கம். இப்போது சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 22 காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காமில் வந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் ஒரு 26 சுற்றுலா பயணிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு எதிராக 10-15 நாள் வெயிட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடத்தினது. அதில் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஒரு 100 பேருக்கு மேலே காலி, 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கைக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தினது நம்ம இந்திய எல்லையில். அதுக்கு எதிராக இந்தியா திருப்பி பதிலடி தாக்குதல் நடத்தினது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் மாதிரி போச்சு. பெரிய வாராக ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில் வந்து என்னாச்சு, பாகிஸ்தான் செம அடி வாங்கிடுச்சு. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இந்தியா காலில் வந்து விழுந்துச்சு. இதுக்கு வந்து என்னென்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் ஒன்று பரவிட்டுருக்கு. நம்ம அதுக்கு போக விரும்பலை. இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்க, போர் நிறுத்தம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. போர் நிறுத்தியாச்சு. இதுக்கு முன்னாடி நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா, சிந்து நதி நீரை வந்து பாகிஸ்தானுக்கு போகிறத இந்தியா தடுத்து நிறுத்தினது. இப்படி பல வகைகளில் வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து பதிலடி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த போர் நிறுத்தம்லாம் இது பண்ண பிறகு பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட அந்த முகாம்களில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்கும்போது அதில் உலக நாடுகளால் தீவிரவாதிகள்னு இது பண்ணப்பட்ட மசூத் அசார், அப்புறம் வந்து இன்னொரு தீவிரவாதி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து இராணுவ மரியாதையெல்லாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே வெளிப்படையாக தெரியுது வந்து தீவிரவாதிகளை வந்து பாகிஸ்தான் வந்து கவர்மெண்ட்டே வளர்த்து விடுது அப்படிங்கிறது. உலகத்தில் நிறைய தீவிரவாத நடவடிக்கைகள் பண்ணுறதுக்கு வந்து பாகிஸ்தானே இந்த தீவிரவாதிகளை வளர்த்து விடுது, பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. மேலும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உலக நாடுகளுக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஏன் நம்ம வந்து இந்தியா எடுத்தது, அந்த ஆக்ஷன் எடுத்தது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து ஒரு பெரிய குழு அமைச்சு 7 தனித்தனி குழுக்களை அமைச்சு உலக நாடுகளில் முக்கியமான நாடுகளுக்கு போய் விளக்கம் கொடுக்கறதுக்காக அதை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாகிஸ்தானும் என்ன பண்ணியிருக்கு, அவங்களும் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதாவது காப்பி அடிக்கிறதுல கூட ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் உண்டு. அதுதான் இப்போ வந்து நமக்கு ஞாபகம் வருது. அந்த மாதிரி நம்மளே பார்த்து இந்தியாவை பார்த்து பாகிஸ்தானும் என்ன பண்ணுது, ஒரு குழு அமைக்குது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, அந்த குழுவில் வந்து யார் இருப்பா, தீவிரவாதிகள் மசூத் அசார் அப்புறம் வந்து இவங்களாம் இருப்பாங்க அந்த குழுவில். அது மட்டும் இல்லாமல் இவங்க குழுவை வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த குழுவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடியது எந்த நாடாக இருக்கும், பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அசர்பைஜான், துருக்கி, சீனா, இவங்களாக தான் இருக்கும். வேறு எந்த நாடும் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா தீவிரவாதத்தை வளர்க்குறது பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. அப்படியே இவங்க வந்து இந்த 3 நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு போய் அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு போனாங்க அப்படின்னா கூட அவங்க சில படங்கள்லாம் காட்டி, அதாவது தீவிரவாதிகளோட அடக்கத்துக்கு போது பாகிஸ்தான் இராணுவம் வந்து மரியாதை செஞ்சதை வந்து படத்தெல்லாம் அவங்க காட்டினாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளை வந்து அழித்ததுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 14 கோடி ரூபாய் இழப்பீடு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு கொடுக்குறதாட்டு சில செய்திகள்லாம் வர வந்தது. இதெல்லாம் வந்து காட்டி அவங்க கொஸ்டின் எழுப்புனாங்க அப்படின்னா அந்த குழுவால் என்ன பதில் சொல்ல முடியும்? திருன்னு ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் உலக நாடுகளில் எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற பேட்டிகளை பதில் சொல்ல முடியாமல், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், ஐநா சபை முதற்கொண்டு நிறைய பத்திரிகைகளில் முதற்கொண்டு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் உளறி கொட்டுற இதைத்தான் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி இப்படி ஒரு குழு அனுப்பினா கூட அது வந்து பெரிய அளவில் ஃபெயிலியராக ஆகிறது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தனக்குத்தானே திரும்பி ஒரு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.